மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பலத்தினாலே 6 மாதங்களை கடந்திருக்கிறோம். இதோ 7ஆம் மாதத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். இத்தனை நாட்களும் இத்தனை மணி நேரங்களும் தேவன் எங்களை பாதுகாத்தார். தீமைகளுக்கு விலக்கி அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுத்து இந்த 6 மாதங்களாக எத்தனையோ கண்ணிகளுக்கு, எத்தனையோ வேலனுடைய கண்ணிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தேவன் எங்களை தப்புவித்து எங்களை இம்மட்டும் பாதுகாத்த அந்த நல்ல எபிரேசருக்கு நன்றிகளை செலுத்தி வரும் மாதத்தை நாங்கள் அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இன்னும் ஒரு மாதத்தை நீர் எங்களுக்கு கூட்டிக் கொடுக்க போவதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை முற்று முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ எங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பந்தியை எடுக்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை நீர் ஆராய்ந்து பாருமப்பா. மற்றவர்களை ஆண்டவரை காயப்படுத்தக்கூடிய காரியம், வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் எங்களுக்குள் ஏதேனும் இருக்குதா என்பது நீர் ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரே எங்களை நீர் ஒப்புருவாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, உம் சமூகத்திலே எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நீதியே எங்களுடைய நீதியாய் மாறட்டும். ஆண்டவரே, எங்கள் நீதி அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாமல் நிற்கிறோம் அப்பா. அதை உணர்ந்த பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்று முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவபலியாக இந்த நேரத்திலே நீர் எங்களை ஆண்டவரே நீர் ஆராய்ந்து பார்த்து உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நீர் எடுத்து போடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே 6ஆம் மாதத்திலே இந்த மண் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மண்ணிலே ஆண்டவரே இந்த உலக காரியங்கள் காணப்படுமாக இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே நீர் அந்த கல்லையும் தூசிகளையும் ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு மறுபடியும் மனையும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வணைவீராக அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு உகந்த பாத்திரமாக இந்த மாதத்திலே ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் 2024ஆம் ஆண்டை பாதி கடக்க செய்த உங்களுடைய கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மிகுதியாயிருக்கும் 6 மாதத்தை உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, நீர் எங்கள் முன் சென்று ஆண்டவரை எல்லாவற்றையும் நீர் வழி நடத்தும்படியாக கோணலான வழிகளை நீராக்கி செம்மையாக்கி நேர்த்தியாக்கி கரடுமுரடான பாதைகளை ஆண்டவரை அகற்றியப்பா எங்களை நீர் வழிநடத்தி செல்லும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆடுகள் ஆண்டவர் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா மந்தைக்குள்ளாக அடங்கி இருக்கத்தக்கதாக என் தகப்பன் நீங்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆடுகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நீர் பெயர் சொல்லி அழைக்கிறவர். ஆண்டவரே, நீர் கூப்பிடும் குரலுக்கு உம்முடைய ஆடுகள் செவிசாய்க்கும் என்று சொன்னீங்க அப்பா. ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே உமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவரே எந்த ஆடு பலவீனமானது, எந்த ஆடு சீக்குள்ளதாக இருக்கிறது என்று ஆண்டவரே உமக்கு தெரியும் அப்பா. நீர் எங்களுக்கு காயம் கட்டுகிற கர்த்தர். ஆண்டவரே நீர் எங்களுக்கு காயத்தை கட்டி எண்ணெயை பூசி ஆண்டவரே அப்பா உடைய மந்தையை விட்டு தப்பி ஓடி போனால் ஆண்டவரே அந்த ஆட்டை தேடி ஆண்டவரே நீர் கொண்டு வந்து உடைய மந்தையில் சேர்க்க வல்லவராகவும் இருக்கிறீரப்பா. உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் ஆண்டவரை நாங்கள் எந்தெந்த நிலைமையில் காணப்பட்டோமோ தெரியாது கடந்த 6 மாதத்துக்குள்ளாக ஆண்டவரை இனி வரும் இந்த 6 மாதத்துக்குள்ளே ஆண்டவரை உமக்குள் நாங்கள் கழிக்கூற உண்மையே தஞ்சமாய் கொண்டு ஆண்டவரை வாழ ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் காலைதோறும் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை காலையில் எழும்பி ஆண்டவரை முழங்காலில் நின்று உம்முடைய சமூகத்திலே நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை அதை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் என் தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை பழகி பெருக செய்யும்படியாக நான் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய தேவைகளை அறிந்து உம்முடைய இருதய துடிப்பை அறிந்து செயல்படும் பிள்ளைகளாக ஒவ்வொரு ஆண்டவரை ஆத்மாக்களை நீர் மாற்றும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபை ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவ கிருபை ஆண்டவரை முன் செல்லட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக என் ஆவியானவர் நீர் வழி நடந்து
எல்லா தீங்குகளையும் விலக்கி பொல்லாப்புக்களை விலக்கி நன்மைகளை காண செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய ஆடுகள் சந்தோஷமாய் இருக்கவும் சமாதானமாய் இருக்கவும் அது பரிபூரணமாய் இருக்கவும் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். பாழான கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே பிசாசானவன் விரித்து வைத்திருக்கும் கண்ணிகளுக்கும் வலைகளுக்கும் அசுத்தங்களுக்கும் அந்தகார சக்திகளின் காரணங்கள் நாச மோசங்களுக்கு நீர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உண்மையே ஆண்டவரே நாங்கள் தஞ்சமாய் கொண்டுள்ளோம். இந்த உலகத்தின் பாதையில் அல்ல, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து அல்ல ஆண்டவரே, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்து அல்ல அப்பா. ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் உண்மையே நாங்கள் சார்ந்து உமக்கே ஊழியம் செய்து நானுமோ என் வீட்டாருமோ என்றால் என் கர்த்தரையே சேவிப்போம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய சபையை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் சாமி ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்துவீராக. துதி கன மகிமையாவற்றை செலுத்துகிறோம். எல்லாம் வரை இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவன் எங்களுக்கு இருக்கிறார். எங்களுக்கு கண்காணியானவர், எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவர், தீமைகளுக்கு விலக்கி அவர் நன்மைகளை மாத்திரம் எங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே எங்கள் நினைவாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தாய் அந்த கருவை எப்படியெல்லாம் சுமப்பாலோ பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி அப்படியாக எங்களை சுமந்து வந்த கர்த்தர். ஆமென். அவரை நோக்கி பார்த்து எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கிறேன் என்று பாடுவோம். தெய்வ சித்தம் எங்களுக்குள் நிறைவேற காத்திருப்போம். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. தகப்பனே
நிரந்தரமாய் தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய் உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். ஆண்டவரே, என் மனம் புதிதாகும் நேரம் ஆண்டவரே, உள்ளான மனிதன் ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆண்டவரே பலனடையவும் ஆண்டவரே உலக போக்கை விட்டுவிட்டு ஆண்டவரே பரதேசத்தை நோக்கி நாங்கள் முன்னேறி செல்லும் நேரம் இது ஆண்டவரே. தேவனுடைய கிருபை ஆண்டவரை எங்களை அழைத்து செல்லட்டும். எங்கள் நீதி நேர்மை நியாயம் அல்ல, உம்முடைய கிருபையினால் ஆண்டவரை நாங்கள் பரலோகம் பெற ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரை நற்கிரியைகளினால் ஆண்டவரை நீர் எங்களுக்காக சம்பாதித்து கொடுத்த ஆண்டவரை அந்த கிருபையினால் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து வர ஆண்டவரே எங்கள் கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மீதே பதித்து வைத்து ஆண்டவருடைய பாதச்சுவடிகளை ஆண்டவரே நாங்கள் பிடித்து வர என் தகப்பனீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உள்ளத்தின் நினைவுகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் பாடின வண்ணமாக உமக்கு உகந்தனவாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வெளியிலே ஒரு பேச்சு உள்ளிலே ஒரு நடக்கை என்று வாழாமல் ஆண்டவரே பரிசுத்த வாழ்வை வாழ என் தகப்பன் நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பரிசுத்தமானதை செய்யவும் பரிசுத்தமானதை நோக்கவும் பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாக்கப்படட்டும் என்ற வார்த்தை பிரகாரமாய் என் தேவனோடு கூட ஒளியிலே நடக்கும் பொழுது ஒளியின் பிள்ளைகளாய் நாங்கள் மாற ஆண்டவர் உம்மோடு கிட்டி சேர்ந்து 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 எப்பொழுதும் ஆண்டவரே நடக்க உம்முடைய அன்பில் ஆண்டவரே நாங்கள் நனைந்த பிள்ளைகளாய் ஆண்டவரே மாற நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த நேரத்திலே உள்ளான மனிதன் ஆண்டவரே மாற்றப்பட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே வந்து தங்கி இருக்கும் இந்த உள்ளம் எப்பொழுதும் உமக்கு மாத்திரம் சொந்தமாக இருக்கட்டும். ஒரு காலத்திலே ஆண்டவர் அந்தகார காரியங்களே வாழ்ந்த எங்களை நீர் உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர் அல்லவா ஆண்டவரே. வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றினீர் அல்லவா ஆண்டவரே. அப்பா துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்த எங்களை ஆண்டவரே அந்த உடையான சேற்றில் இருந்த எங்களை நீர் குனிந்து தூக்கி எடுத்து ஆண்டவரே புத்திர சுகாரத்தை கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று ஆண்டவரே வாக்கு தத்தங்களை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே நீங்களை வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பர் அல்லவா ஆண்டவரே. உம்மை பற்றி பிடித்து முன் செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த 6 மாதமும் ஆண்டவர் உம்முடைய பலத்தினால் நாங்கள் ஆண்டவரே தண்ணீரை கடக்க ஆண்டவரே அப்பா அக்கினியை கடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய பலத்தினால் நாங்கள் சேனைக்குள் பாய என் தகப்பன் ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் நற்கிரியைகளை செய்ய துவங்கின கர்த்தர் இனியும் ஆண்டவரை தொடர்ந்து செய்ய ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளி வெளிச்சமாகவும் ஆண்டவரை நடமாட நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளுவீராக. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உம் சமூகத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து இந்த பாடலை பாடுகிறோம். அற்புதம் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அவரை நோக்கி பார்த்து பாடுவோம். எங்களுக்கு முன்குறித்ததை அவர் நிறைவேற்றும் வரை அவர் எங்களை கைவிடுவதில்லை. அதை நிறைவேற்றி முடிப்பவர் அவர் ஒருவரே. அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத
எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆண்டவரே, என் தேவனால் கூடாத காரியம் எதுவும் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, வானத்து நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற நல்ல தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்கிற காரியங்கள் மனிதனுடைய மூளைக்கு எட்டாதது ஆண்டவரே. அதிசயமான காரியங்கள், எங்களுக்கு புரியாதவைகளை நீர் செய்கிறவர் ஆண்டவரே. உம்முடைய நன்மையை எண்ணி முடியாத அதிசயங்கள் ஆண்டவரே. எத்தனை எத்தனை ஆண்டவரே நீர் செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் ஆண்டவரே எங்களை அரவணைத்து ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்துகிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. என் தகப்பன் ஆண்டவரே, இம்மட்டும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்த எபினேசர், இனிமேலும் நீர் எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர். நீர் எதற்காக எங்களை பிடித்தீரோ அந்த இலக்கு ஆண்டவரே முடியும் வரை நீர் எங்களை கைவிடுவதில்லை ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை பறிப்பவன் யார் ஆண்டவரே? என் தகப்பன் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். நாங்கள் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்மிடத்தில் ஓடி வர வேண்டும் ஆண்டவரே. எத்தனை சோதனைக்குள் நாங்கள் அகப்பட்டாலும் ஆண்டவரே, எத்தனை அக்கினிக்குள்ள நாங்கள் கடந்து சென்றாலும் ஆண்டால் முடிவு பரியந்தம் ஆண்டவரே நாங்கள் பொன்னாக விளங்க வேண்டும் ராஜா. நீர் உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. அது எங்களுடைய கண்களுக்கு அதிசயமா இருக்கிறது ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே வழி நடத்தினவர், இனிமேலும் தொடர்ந்து வழி நடத்தும்படியாக இந்த மாதங்கள், இந்த 6 மாதத்தையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஜீவனுள்ள வசனம் மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு, நல்ல கிருபைக்கு நாங்கள் ஆண்டவரே காத்திருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே பார்த்தது போல மாடானது ஆண்டவரே நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே நாங்கள் உம்மீது தாகமாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையினால் ஆண்டவரே இந்த வறண்ட நிலத்தை ஆண்டவரே நீர் நனைய செய்வீராக. உள்ளங்கை மேகமழகாக வந்தாலும் ஆண்டவரே பெருமழையாய் பெரு இறைச்சலோடு கூட ஆண்டவரே நீர்களை அபிஷேகம் பண்ணும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, செய்தியை கொண்டு ஒரு மகனை மறைத்து நேர்களோடு கூட பேசும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மீதியா இருக்கும் காரியங்களை பொருட்படுத்திக் கொள்கிறார்கள். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். தர்மியான வெளியில் கூட தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் 6 மாதங்களை கொடுத்து இந்த 7வது மாதத்தில் நம்மை ஒன்று கூட்ட சேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜெபித்து கர்த்தருடைய இந்த மாதத்துக்குரிய தியான வசனங்களை நாங்கள் பார்ப்போமாக. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வழியில் கூட உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய குடும்பங்களாக உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தர் இந்த 6 மாதத்தை நடத்தின தேவன் நீர் அப்பா. இந்த 7வது மாதத்தில் என் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே நன்மைகளை பரத்திலிருந்து கொடுக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய வாழ்க்கைகள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய வேலைகள், எங்களுடைய வியாபாரங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. ஆவிக்குரிய வழிகளில் இன்னும் ஒரு நிலை நாம் உயரத்தக்கதாக இந்த 7வது மாதத்தில் உங்களுடைய வார்த்தை எங்களை புடமுடட்டும். தொடர்ந்து எங்களோடு நீர் பேசுவீராக. ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். என் தேவ கரம் தொடர்ந்து வல்லமையான காரியங்களை செய்யட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். கடந்த மாதத்தில் தேவன் அழகாக ஏசாயா
64வது அதிகாரம் 8வது வசனத்தோட நம்மோட பேசினார். நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், எங்களை உருவாக்குகிறவர், நாம் அத்தனை பேரும் அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கிறோம்னு சொல்லி தேவன் அழகாக நம்மோட இடைப்பட்ட தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தில் கூட ஒரு ஜெப காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். வாசிப்புமாக மீகாவின் புத்தகம், தீர்க்கதரிசி மீகா எழுதின அதிகாரத்தில் 7வது அதிகாரம் 7வது வசனம், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம்னு சொல்லி அதை வாசிப்போமாக. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். அருமையான ஒரு ஜெப வார்த்தையாக இந்த வார்த்தை வருகிறது. இங்கே அந்த மீகா என்பதற்கு பொருள் தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அந்த மீகாவுக்குரிய பொருளாக இருப்பதனால இதை குறித்து இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஆழமாக பார்க்கலாம். இன்றைக்கு மேலாக சில காரியங்களை நாங்கள் பார்த்து ஜெபிக்க இருக்கிறோம். இந்த வசனத்திலே 3 காரியங்களை தேவன் அழகாக எழுதியிருக்கிறார். ஒன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியும், நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லியும், தேவன் அதுக்கு என்ன செய்வார் என்றும் அந்த பதில் அழகா போட்டிருக்கு. ஒன்று நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா, நானோவெனில் கர்த்தரை நோக்கி கொண்டு நான் இருப்பேன். அதான் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். அது எப்படி செய்ய வேண்டும்? அடுத்த வசனம் சொல்லுது அது செய்ய வேணுமா இருந்தால் என்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி செய்ய வேண்டும் என்று போட்டிருக்கு. அப்படி 2 காரியத்தையும் செய்யும் போது நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை அவருடைய எங்களுடைய ஜெபங்களை அவர் கேட்பார். அழகா போட்டிருக்கு, தேவன் என்னை கேட்டருளுவார். ஒரு நம்பிக்கையான ஆணித்தரமான ஒரு வார்த்தை இந்த வசனம் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கலாம். இங்கே இந்த காரியத்தை வருவதற்கு முன்பதாக இந்த 6 அதிகாரங்கள் நீங்க வாசிக்கும் போது அங்கே சில காரியங்களை குறித்து போடப்பட்டது வேகமாக நாங்கள் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அங்கே 3 ராஜாக்கள் அதாவது ராஜ்யம் பண்ணுகிறார்கள். அதாவது வேதம் சொல்லுது யூதா ராஜாக்கள் 3 பேர் அங்கே அரசாள்ற வேளையில இந்த வார்த்தை மீகாக்கு என்று போட்டிருக்கு. அப்ப அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு அந்த வார்த்தை வரையில்லை. அதிகாரம் என்பது எல்லா அதிகாரமும் பொருந்திய ராஜாக்கள், சகல தேசத்தை ஆளக்கூடியவர், யுத்தத்துக்கு பழக்கப்பட்டவர்கள், வல்லமை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட 3 ராஜாக்களோட பேர் போட்டிருக்கு. யோதாம், ஆகாஸ், எசேக்கியா 3 ராஜாக்களுடைய நாட்களில் இந்த காரியம் ஒரு ஊரோட பேர் போட்டு மொரேசாண்ட ஊரானாகிய மீகாவுக்கு உண்டான தேவனுடைய தீர்க்க தரிசன வசனம் என்று போட்டதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப 3 ராஜாக்களுக்கும் வராமல் சாதாரண ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு இந்த வார்த்தை வந்தது. அப்ப அந்த வார்த்தை வந்ததுனால இங்க மறுபடி 2வது வசனத்துல பார்க்கும்போது இங்கே 3 காரியத்தில் பார்க்கலாம். யாருக்கு இந்த வசனம் வந்திருக்கு என்று போட்டிருக்கு அழகா போட்டிருக்கு. 2வது வசனம் சொல்லுது 1ஆம் அதிகாரத்துல, சகல ஜனங்களும் கேளுங்கள், பூமியும் அதில் உள்ளவைகளே நீங்க செவி கொடுங்கள். அப்ப யாருக்கு எழுதப்பட்டு போட்டிருக்கு. அடுத்து யார் அதை எழுதினார்? யார் போட்டிருக்கு? அடுத்த வசனம், கர்த்தராகி ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரை உரைக்கிறார். அப்ப யார் சொல்றாரு? அவர் உரைக்கிற இடமும் போடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரோ செய்தியை கொடுக்க விரும்ப. என்ன செய்தி கொடுக்கிறார்? நான் உங்களுக்கு ஆசீர்வாதிக்கிறேன் போட்டிருக்காரு. எப்படி போட்டிருக்காரு? விரோதமாக நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி அந்த ஜனங்களை குறித்து தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஏன் அப்படி ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறார்? நாங்கள் பார்க்கிற ஆண்டவர் அன்புள்ள தேவர், இரக்கம் உள்ளவர், அவர் எல்லோருக்கும் உதவி செய்கிறவர் நாங்கள் பார்க்கிறோம் பல இடங்கள்ல. ஆனா இங்கே போட்டிருக்கு, நான் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்வேன் என்று நம்மை உருவாக்கின தேவன் பேசுகிற காரியத்தை பார்க்கலாம். ஏன் எதிராக சாட்சி சொல்றார் என்றா 5வது வசனத்தை வாசியுங்கள். அதே அதிகாரத்துல, இது எல்லாம் யாக்கோபுடைய வீரர்களின் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும். அழகா போட்டிருப்பாங்க. 2 காரியம். மீறுதல் என்பது ஒரு எல்லை, ஒரு பவுண்டரி கொடுக்கப்பட்டது. அந்த பவுண்டரி அவங்க மீறிட்டாங்க. அதான் மீறி போறோம்னு சொல்றது. ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு டைம் கொடுக்கும், எத்தனை மணிக்கு வரணும் வீட்டுக்கு, அல்லது நாங்கள் ஒரு காரியத்தை செய்கிறோம்னா அந்த டைமை மீறி வந்தால் பெற்றோர் நாங்கள் கேட்குறோம், ஏங்க போனேப்பா, ஏன் போனேன், ஒரு நாளைக்கு விடலாம். டெய்லி வரும்போது என்ன பண்ணோம், அதுக்கு தண்டனை கொடுப்போம். உனக்கு இனிமேல் சாவி கிடையாது,
நீ வீட்டுக்கு வரையில, அது ஏதோ சொல்லுவோம் அல்லவா. அப்போ அதே போல தேவனும் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு மீறுதல் நிமித்தமும் அவள் செய்த பாவத்தின் நிமித்தம் என்று சொல்லி இங்கே 2 குற்றங்களை சொல்கிறார். அப்படியா இருக்கிறதுனால இங்கே மீகா சொல்ற என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் என்று சொல்றது மீகா. அதே 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். மீகா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை. அப்ப இவருடைய ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் கொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார். பாருங்க, இங்க போட்டிருப்பாருங்க, அந்த நாட்கள்ல செய்யக்கூடிய காரியங்களை அழகாக தேவன் போட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மீகா அந்த வசனத்தை அழகாக ஒரு ஆணித்தரமாக நம்பிக்கையோட பேசுறார். என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்பி இருக்கிற தேவன், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேவன், எனக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன் என்னை கேட்டு அருளுவார், அவனுடைய ஜெபத்தை கேட்பார் என்ற ஒரு அழகான ஒரு வசனத்தை இங்கே கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்க அந்த 7ஆம் அதிகாரத்துக்கு இப்ப நீங்க போகும்போது, நான் வேகமா போகிறேன், 7ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது அங்கே முதல் 4 வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா அங்க வந்து பல அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. பெரிய எல்லாரும் பேர் போட்டிருக்கு. ஜட்ஜஸ் போட்டிருக்கு, நியாயபதிகள், அதிகாரிகள், பெரிய பெரிய படித்தவர்கள், வேத வல்லுநர் எல்லாரும் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருலேயும் சொல்லுது வந்து யாரும் நல்லவர்கள் இல்லைன்னு போட்டிருக்கு. யாருமே அங்க நல்லவர்கள் கிடையாது. அடுத்த 2 வசனத்தை 5, 6 பார்த்தீங்கன்னா சரி அவங்க தான் நல்லா இல்லையப்பா, கொஞ்சம் நம்ம சொந்தத்துக்கு யாரா நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா அது சொல்லுது வந்தாங்க. அதாவது இவங்களுடைய பிள்ளைகள் மத்தியில, அவங்க இருக்கிற பிள்ளைகள் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில உறவு சரியாக இல்லை, அப்படிதான் பேர் சொல்லுது வந்து எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. சரி, குடும்பத்தை விட்டு நண்பர்கள் நம்பலான்னு வந்து பார்த்தா நண்பர்களே போட்டிருக்கு. நண்பர்களும் வந்து ஒருவரும் நம்பிக்கை கிடையாதவர்கள், ஒருவர்ல நம்பிக்கை இல்லை. அப்ப சொந்தங்களும் சரியில்லை, நண்பர்களும் சரியில்லை, தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளும் சரியில்லாத வேலையில் அப்ப சூழ்நிலை வந்து சரியில்லை. மீகாட வாழ்ந்த நாட்கள்ல சூழ்நிலை சரியில்லை. ஒருவேளை இந்த அருமையான வேளையிலே இந்த புதிய மாதத்திலே எதிர்பார்ப்பட வந்திருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய காரியங்கள் சூழ்நிலை சரியில்லாம இருக்கலாம். நாங்கள் பார்க்கிற சூழ்நிலை எங்களுக்கு இது நன்மைகள் வருமோ அல்லது நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான் இங்க மீகாக்கி இந்த வார்த்தை வருகிறது. என்னென்றால், நானோ என்றால் நான் வந்து சவால்கள் சோதனைகள் மத்தியில இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு வருகிறது வந்து, நானோ என்றால் நான் தேவனை நோக்கி கொண்டு எனக்கு ரட்சிப்பு கொடுத்த என் தேவனை நோக்கி நான் காத்திருப்பேன், அவர் அப்பொழுது என்னை கேட்டருள்வார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனா பல வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அநேக வேளைகளிலே அந்த சூழ்நிலையோட சேர்ந்து நாங்கள் போய்விடுவோம். அந்த இருக்கிற ஜனங்கள் போல சூழ்நிலைகள், எங்களுக்கு இருக்கிற எதிரான காரியங்கள் அல்லது தோல்விகள் சவால்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் அதோட சேர்ந்து அப்படியே போய்விடுவோம். அப்படி போகாதபடி இந்த மாதத்துல மீகா செய்தது போல, ஆண்டவரே நான் உண்மை நம்புவேன் அப்பா, உம்முடைய சமூகத்துல காத்திருப்பேன், நீர் காத்திருக்கும் போது நீர் என்னை கேட்டருள்வீர் ஆண்டவரே. நிச்சயமாக இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை உண்மையான இருப்பதனால் அன்றைக்கு மீகாக்கு உதவி செய்த அந்த அதிகாரத்தில் அந்த 7ஆம் வசனத்துக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம் நிறைய இருக்கிறது. அடிக்கடி புதிய வருஷத்தில் கொடுக்கக்கூடிய நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு. ஏன்னா அதுக்கு பிறகுதான் அந்த அத்தனை வாக்குத்தத்தம் வருகிறது. அவன் அந்த நம்பிக்கை வந்த பிற்பாடு அவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படியான 3 இந்த காரியங்களை நான் வேகமாக பார்த்து நாங்கள் முடிக்க வர்ற சூழ்நிலை நமக்கு சாதகம் இல்லை அல்லது கவனம் செலுத்தாத வேளையில, சவால்கள் நிறைந்த வேளையில நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், ஆண்டவரே நானோ என்றால் நான் உண்மை நோக்கி நான் அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்ற 3வது நாள் கடந்து வர்றாங்க. செங்கடலை தாண்டி 3 நாட்கள் ஆக 3 நாட்களா நடந்த சம்பவம். அப்ப தேவன் விடுவித்தவுடன், அவர்களை விடுதலை கொடுத்த உடனே வந்து அவர்களுக்கு தரண்ட எல்லா காரியமும் நன்றாக இருக்குமென்னு எதிர்பார்த்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் வந்து, அதாவது நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உடனே என்ன சொல்றோம், தேவன் எல்லா காரியத்தையும் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்ப இங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும்போது திடீரென 3ஆம் நாள் வந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தான், வறண்ட நிலைக்கு போய்விட்டது. தண்ணி கிடையாது. அப்ப தண்ணி இல்லாம தாகமா ஓடித்திருக்கிறாங்க. உடல் தண்ணி கிடையாது.
அந்த தண்ணி இல்லாத நிலை வந்த உடனே ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, ஆனா குடிக்கக்கூடிய மாதிரி இருந்ததா? இல்ல. என்னவா இருந்ததா? கசப்பா இருந்தது. அப்ப அங்க ஏமாற்றம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய காரியங்கள். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டு என்னுடைய வாழ்க்கை எல்லாம் சிமுதா போமா? கிடையாது. ஏமாற்றங்கள், கசப்புகள் இப்படி வரும்போது நாங்க அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறோம்? அவர்களை போல அவங்க என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க. நாங்க அதுதான் செய்ய, அதான் தேவனை முறுமுறுப்புக்கு எங்களை செய்ய வைக்கிறது. அப்ப அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்ட ஜனங்கள் அதை மறந்ததுனால இந்த காரியம் தேவ சமூகத்திலே அவருக்கு முறையிடுவதற்கு பதிலாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். அவர்கள் முக்கியமாக காரணம் என்றால் சூழ்நிலையை நம்பினாங்க. அவ்வளவுதான். அந்த சூழ்நிலையை பார்க்குறாங்க, இது சாதகம் இல்லை, இந்த வாழ்க்கை இப்படித்தான்ப்பா இருக்க போகுது, நான் கசப்பா இருக்க போறேன், ஏமாற்றமா இருக்க போறேன், எனக்கு வாழ்க்கையே முடிந்து விட்டது, நான் பழைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாமே என்ற ஒரு நோக்கம் வரும்போதுதான், இந்த சூழ்நிலை வரும்போதுதான் இதே மீகா போல அங்கே இருக்கிற தேவனுடைய மனுஷன் மோசே என்ன பண்றாங்க? யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 25 சொல்லுது மோசே சொல்ற காரியம் நானோ வென்றால், அப்ப நான் உங்களை ஒரு தடவை பார்க்கல, மில்லியன் லட்சக்கணக்கான இந்த ஜனங்களை அவன் நோக்கி பார்க்கல. அவர் எல்லாரும் சொல்ற காரியம் ஒரே காரியம். என்ன சொல்றாங்க? முறுமுறுக்குறாங்க, முறையிடுறாங்க, கசப்படுறாங்க, ஏமாற்றம் பண்றாங்க. நான் அவங்கள பார்க்கல. அவன் சொல்றான் நானோ வென்ற அந்த வசந்த வாசிக்கிறாள் நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு நான் கூப்பிடுவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். ஆமா, அப்பொழுது என் தேவன். இல்ல அதான் யாத்திராமம் 15:25 வாசிங்க. யாத்திராமம் 15. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர். பாருங்க, எல்லாரும் தலைவிழா இருந்த பொழுது மோசே எப்படி மீகா கர்த்தரை நோக்கி இருந்தானோ அதே போல மோசேயும் கர்த்தரை நோக்கி பார்த்த உடனே விடுதலை கிடைக்கிறது. என்ன செய்யறார்? அந்த சூழ்நிலையை முற்று முழுதாக மாற்றுகிறார். இந்த கால வேளையில புதிய மாதத்துல வந்திருக்க அன்பான தேவனுடைய பிள்ளையை நம்ம சொல்றது போல நம்முடைய சூழ்நிலை நமக்கு சாதகம் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நாம எதிர்பார்த்த காரியம் நம்மை ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த மீகா சொன்னது போல நான் கர்த்தரை நோக்கி இருப்பேன், அவருக்குள்ள நான் காத்திருப்பேன், என்னுடைய தேவன் என் சூழ்நிலையை மாற்றுவார். அந்நாளை மாற்றினவர். அந்நாளுக்கு சூழ்நிலை தலைகளா கிடைச்சிது. இங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு ஆறுதலுக்கு ஏற்ற ஒரு சாதகமான வழியும் கிடைக்கல. எந்த வழியில அவளுக்கு ஆறுதல் நடந்தது? உடம்பு ஆறுதல் கிடைக்கல. எல்லாம் அதாவது தலைகளா தான் இருந்து உதவி செய்வதற்கு யாருமே இருக்கல. ஆனாலும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10 சொல்லுவது, அவள் மனம் கசந்து அழுது, மிகவும் அழுது. யாரை நோக்கி பார்த்தாளா? கர்த்தரை நோக்கி பார்த்தாள். வேற யாரையும் பார்க்கல. அவருடைய விடுதலை கிடைத்தது, சூழ்நிலை மாறினது. கர்த்தருடைய அடுத்த 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் எப்படி சொல்லுது? என்னுடைய கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. காரணம் என்ன? சூழ்நிலையை பார்க்கவில்லை, எதையும் பார்க்கவில்லை, தேவனை பார்த்தால் இருக்கிறது. அப்ப நாமும் ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல அவதானமா இல்லாமல் விடுவாங்க இருந்தால் இந்த வல்லமை உள்ள தேவனை சில சமயத்தில் நாங்கள் சந்தேகத்தோட பார்க்க வேண்டி வரும். அப்படி இல்லாதபடி ஆண்டவரே உம்மை நோக்கி இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று முதலாவது காரியம். 2வது காரியம், சூழ்நிலை சரியில்லை, எங்களுக்கு சவால்கள் பிரச்சனை வரும்போதெல்லாம் 2வது காரியம், நான் தேவனை நோக்கி பார்க்கிறது மாத்திரம் அல்ல, என் ரட்சிப்பு கொடுத்த, எனக்கு ரட்சிப்பு விடுதலை கொடுத்தால் அப்ப அவர் தான் காரணம். அவர் ரட்சிப்பு கொடுத்தனா அவர் நிச்சயமாக இன்னைக்கு கடைசியா பாடி முடிச்ச நற்கிரியை செய்ய தொடங்கினவர் உங்க வாழ்க்கையில அதை செய்தே முடிப்பார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அப்ப கொடுத்த ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன். அப்ப அவரை காத்திருக்கும் போது என்ன செய்வாரா? அதான் அடுத்த கருத்து. இப்ப காத்திருப்பேன்னு சொல்லியாச்சு, நிறைய வசனங்களுக்கு நான் வேகமா போறேன், நீங்க வீட்டுக்கு போய் அதை தியானியுங்கள். சங்கீதம் 23:3 சொல்லுது உம்மை நோக்கி நான் காத்திருக்கும் போது நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி பார்க்கும்போது எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எல்லா எக்கனாமிக் கிரைஸா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, என்னுடைய அதிற்கு தலைகளா இருக்கு, ஆனாலும் நான் உண்மை நோக்கி நான் காத்திருக்கும் போது ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. 2வது காரியம், சங்கீதம் 27:14 சொல்றது கர்த்தருக்கு காத்திரு,
அவர் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். எங்க சோர்வு இருக்கிறதோ அங்கே தேவன் பலப்படுத்தி எழுந்து நிற்க செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். சங்கீதம் 40:1 சொல்றது நான் கர்த்தருக்கு எப்படியாம் பொறுமையோட காத்திருந்தேன். காத்திருப்பது லேசான காரியம் கிடையாது, அதுக்கு பொறுமை வேண்டும். கர்த்தருக்கு பொறுமையோட காத்திருந்தேன், அப்பொழுது அவர் என் சத்தத்தை கேட்டார். நீயா சொன்னது போல இங்கே சங்கீதக்கார அழகா சொல்றான். இன்னொரு சங்கீதம் சொல்லுது, சங்கீதம் 147:11 சொல்லுது கர்த்தருக்கு பயந்து காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிற தேவன். அடுத்த இன்னொரு கடைசியாக சொல்லுது ஏசாயா 40:30 எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து, அடுத்த வசனம் சொல்லுங்க, போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். சூழ்நிலையை ஓவர்கம் பண்ணுவோம். கர்த்தரை காத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள், போராட்டங்களை நீங்க மேற்கொள்வீங்க. நீங்க அதான் உயர எழும்புவார்ன்றது நாங்க தாழ கீழே பார்க்கும்போது எங்களுக்கு பிரச்சனை. நாங்க என்னைக்கு நாங்க மேல பார்க்கிறோம், தேவனை பார்க்கிறோமோ அங்க அவருக்கு ஒத்ததாக, அவருக்கு ஒப்பாக நாங்கள் அவரோடு ஐக்கியப்படும்படியாக செய்கிறவர். அப்ப ஆண்டவரே, முதலாவது காரியம் அவரை நோக்கி இருக்கிறது. ரெண்டாவது காரியம் அவரை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ரட்சிப்பு கொடுத்த தேவன் உங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்லப்பட்ட அந்த காரியங்களை தேவன் செய்வாராக. கடைசியாக நாம் சொல்ல முடியும், நிச்சயமாக சூழ்நிலையில கவனம் செலுத்தாதபடி ஆண்டவரே உம்மை நோக்கி இருக்கிறது மாத்திரமல்ல, அவரை காத்திருக்கிறது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவர் என்னை கேட்டு அருள்வார். ஒரு சம்பவம் ஏசாயா அதிகாரம் 38ஆம் அதிகாரத்தில் இங்க ஒரு ராஜா இருக்கிறது. அவன் உத்தமமானவன், உண்மையான சொல்லுது தேவனுக்கு நலமானதை செய்து நான் பிரியமா இருந்தேன். ஆனாலும் அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். என்ன விண்ணப்பம்? எசேக்கியா மிகவும் அழுதான்னு போட்டுட்டு விண்ணப்பம் பண்றான். அப்பொழுது ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி சொல்லப்பா, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்றது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னுடைய நாட்களில் இன்னும் 15 வருடங்கள் நான் உனக்கு கூட கூட்டுவேன் என்று சொல்லி அழகாக ஒரு வார்த்தை வருவதை பார்க்கலாம். இங்க ஒரு நம்பிக்கை வருது. ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீர் தான் எனக்கு வேற வழியே இல்லை என்று அங்கே நோக்கி பார்த்து அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் அழகாக விடுதலை கொடுத்து அவனுக்கு ஒரு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறேன். நாங்கள் பார்க்க பல இடங்களிலே இந்த ஜெபத்துக்கு விடை கொடுத்து இருக்கிறது. அதனால நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பவில்லை, ஒரே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த மீகா 7வது வசனத்தில், 7வது அதிகாரம் 7வது வசனத்துல 2 காரியத்தை கற்றுக்கொள்ள. ஒன்று எங்களுக்கு விசுவாசமான ஜெபம் ஒன்று உண்டு. இந்த மாதத்துல ஆண்டவர் எனக்கு செய்வான்னு விசுவாசமான ஜெபம் இருக்கு. விசுவாச ஜெபம் மாத்திரமில்ல, ஒரு நம்பிக்கையும் உண்டு. ஏன்னா எனக்கு என்னுடைய தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு அருள்வார். யாபேசை பார்க்கும்போது, யாபேஸ் முடிக்கும் போது அழகா சொல்றான், 4 காரியத்தை கேட்கிறான். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ல் அந்த 4 காரியத்தையும் எதை அவன் வேண்டிக் கொண்டானோ முடிக்கும் போது எப்படி வருது, கர்த்தர் அருள்கிறான்னு போட்டு. அப்ப அவனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அவனுடைய சூழ்நிலை சரியில்லை. எல்லாரும் சகோதரர்களிலிருந்து உறவினர்களிலிருந்து எல்லாரும் யாபேசை ஏளனமா பேசினாங்க. ஆனாலும் அவன் சூழ்நிலையை பார்க்காதபடி தேவனை நோக்கி பார்த்தார். அவர் கேட்டார், அவருக்கு விடை கொடுத்தார். சூழ்நிலையை மாற்றி அமைத்த தேவன் இந்த நாட்களில் கூட மீகா செய்தது போல, ஆண்டவரை நாங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் அமர்ந்திருப்போம், அவருக்குள்ளே காத்திருப்போம். என் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கும்போது தேவன் கிருபை செய்வாராக. ஒருவேளை இந்த புதிய மாதத்தில் ஒருவேளை என்னுடைய ஜெபத்தை கேட்பாரோ, நான் ஏதாவது காரியம் தவறலாக செய்துவிட்டேன் சொல்லும் போது நிச்சயமாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9 சொல்லுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் இன்றைக்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவன் நமக்கு உண்டு. அதனால ஆண்டவரே அவர் சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது காரியங்கள் நான் தவறுதலாக நமக்கு பிரியமில்லாதபடி நடந்திருப்பேனா இருந்தால், இதுவரைக்கும் இந்த மாதத்தில் 7வது மாதத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவரே நீ என்னுடைய ஜெபத்தை கேட்பீர் என்று சொல்லி நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதுக்கு தேவன் என்ன செய்வார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அடிப்படையில்
ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் எழுந்திருப்போமாக இந்த மாதத்தில். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்பீர். ஆண்டவரே, நான் போகிற பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர். யோபு சொன்ன வண்ணமாக, நான் உண்மை தேடுகிறேன் அப்பா, நீர் முன்னும் இல்லை பின்னும் இல்லை, இடதுபுறம் வலதுபுறம் எங்கும் நான் பார்க்கிறேன், நீ இல்லை ஆண்டவரே. ஆனாலும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை நோக்கி பார்க்கிற தேவன், என்னை பொன்னாக விளங்கும் வரைக்கும் என்னை புடமிட்டு என்னை பொன்னாக விளங்க செய்கிற தேவன் உண்டு. ஏனென்றால் அவர் விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிற கர்த்தர். எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும்படியாக சில காரியங்களை தேவன் அனுமதித்து அந்த காரியங்களிலே அவர்களே உறுதியா இருக்கிறோமோ எங்களை சோதித்து பார்க்கிற கர்த்தர். யோபுட வாழ்க்கையில சோதித்து பார்க்கும் போது அவருடைய முன் நிலைமை காட்டிலும் பின் நிலைமை தேவன் ரெட்டு தனியாக ஆசீர்வதித்த தேவன். தகப்பனே, இந்த அருமையான புதிய மாதத்தில் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகள், இதை அழகாக ஆண்டவரே அருமையாக எங்களோட கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன். உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பது லேசான காரியம் அல்லப்பா ஆண்டவரே. அதற்கு ஒரு பொறுமை வேண்டும் ஆண்டவரே, ஒரு அமைதி வேண்டும், உண்மையிலே ஒரு நம்பிக்கை வேண்டும், ஒரு விசுவாசம் வேண்டும் அப்பா. இந்த மாதத்திலே இவைகளை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் கூட கொடுப்பீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே இன்னும் அப்பா கிருபைக்கு மேல கிருபை ஆண்டவரே, பலத்தின் மேல பலமடையத்தக்கதாக, கர்த்தரோட ஒத்து வாழத்தக்கதாக ஆண்டவரே, கழுகளை போல அடித்து உயர செட்டைகளை அடித்து உயர எழும்பத்தக்கதாக, எங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளத்தக்கதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய பலத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இடைக்கட்டும்படியாக நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஒருபோதும் ஆண்டவரே சூழ்நிலைகள் இந்த பிள்ளைகளை மேற்கொள்ள கூடாது ஆண்டவரே. அவர்கள் அதை அதிலே சாய்ந்து போக கூடாதப்பா ஆண்டவரே. முறுமுறுப்புகள், கசப்புகள், வைராக்கியப்பட்டு ஆண்டவரே தேவனோடு எதிர்த்து நிற்காத தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது எப்படி மோசே ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்தானோ அதே நம்பிக்கை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரத்தக்கதாக தேவ கிருபை பெருகும்படியாக உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம். விசேஷமாக உம்முடைய சமூகத்தில் இந்த காலவெளியில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் அப்பா. எல்லா வேலைகளையும் விட்டு சோர்வோடு அசதியோடு ஆண்டவரே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த புதிய மாதத்தில் தேவன் தங்களை தொட வேண்டும், தங்களை விசாரிக்க வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும் என்று நம்பி வந்ததினால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். அதே போல இவர்களை முகங்களை பிரகாசிக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவன் இவர்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டவிழ்க்கும்படியாக தேவன் எதை நினைத்து வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் நிறைவேறத்தக்கதாக தேவ பிரசன்னமானது ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் ஆண்டவரை நிலையா இருக்கத்தக்கதாக, ஒவ்வொரு குடும்பத்தின் சிரசின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கத்தக்கதாக இந்த மாதத்தில் ஒரு விசேஷித்த வல்லமையினாலே ஆசீர்வாதத்தினாலே கர்த்தரை இடைக்கட்டும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏனென்றால் நீ சொல்லியிருக்கிறீர், என் தேவன் எங்களை கேட்டருளுவீர் என்றாண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், எங்கள் ஜெபங்களை தள்ளி விடாதவர், எங்கள் ஜெபங்களுக்கு கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் ஒருவராய் இருப்பதனால் உம்முடைய மகா உன்னத பிரசன்னத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே, அவருடைய திருமண வாழ்க்கையில, வேலை செய்கிற இடங்களில, பிசினஸ்ல என் தேவன் ஒரு விருத்தியை கொடுக்கும்படியாகவும் இந்த மாதம் மிகுதியான துணிக்கு எடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா செலவுகள், தேவையில்லாத காரியங்களை விலக்கத்தக்கதாக சத்துருடைய திட்டங்களை ஆண்டவரை எழுத்திருக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவளுக்காக யுத்தம் செய்யும்படியாக, அனுகூலமான வாசல்களை திறக்கும்படியாக கர்த்தர் நன்மைகள் செய்கிற தேவனாய் இருப்பதனால் ஆண்டவரே நீர் நன்மை செய்யும்படியாக சுற்றி திரிந்த தேவன் இவர்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை கொடுக்கும்படியாக நான் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம் என்று சொன்னீரே, அந்த ஆனந்தம் பரிபூர்ணம் என்று சொன்னவரே, அந்த பரிபூர்ணத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. சரீர பலவீனங்களுக்காக வருகிறேன். என் கர்த்தர் நீர் ஆண்டவரே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே அதை நாங்கள் இப்பொழுது நாங்கள் அறிக்கை செய்கிறோம், அதை உறுதியாக பற்றிக் கொள்கிறோம். எங்கள் சரீர பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக அப்பா. உம்முடைய பலம் எங்களை பரிபூர்ணமாக மூடிக்கொள்ளட்டும். அருமையான வேளைக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக உம்முடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வந்தது நல்லது என்று கண்டுகொள்ளத்தக்கதாக தேவனுடைய பரிபூர்ண சமாதானம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நிலையாய் இருப்பதாக, வரை தடைப்பட்ட பிள்ளைகளையும் பாதுகாத்து வருடத்தை காத்துக் கொள்வீராக. உன்னுடைய சமாதானத்தின் கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி கொடுக்கிறோம். இந்த 7வது மாதம் ஆண்டவரே, என் தேவன் என்னை கேட்டருள்வார் நம்பிக்கையோட விசுவாசத்தோட இந்த மாதத்தை கடக்க தேவன் கிருபை தருவீராக. ஊழிய பாதையில கடந்து வருவீராக. சமாதானம் ஒன்று எங்களை நிலையாயிருப்பதனால் அதை தேடி நாடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதை பரிமூலமாக நீ கொடுப்பீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்தி எங்கள் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென்.